நம்ம பிள்ளைய போட்டா வச்சுட்டு அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. 1/4 மணி நேரம் போட்டாவை கொடுக்க மாட்டேன்ட்டார். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என் செல்லத்துக்கெல்லாம் இழந்துட்டுனே, அதுதான் அவர் இன்னும் மனநிலையிலேருந்து வெளியே வரல. ஏன் செல்லத்துக்குள்ள இழந்துட்டுனே அப்படிங்கிற வார்த்தை தான் வராது. ரொம்ப உடஞ்சி போயிருந்தாரோ, கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காருங்க. சும்மா ஒரு மனுஷன் மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க. கண்ணீர் அவர் பாட்டு கடன்னு சம்மந்தமெல்லாம் அழுகிறாரு. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் ஜலத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன், போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு, நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. முடியாத சூழ்நிலை காலை கூட பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ நான் அந்த வேலையே வேண்டாம், நீங்கள் எதுவும் தவறு வேண்டாம், கம்பெனி உட்காருங்க, நான் உட்கார வச்சுட்டு நான் தகுதின்னு சொல்லிட்டு வந்தேன். பறி கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, எங்கள் ஆறுதல் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதாவது நீங்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமை இருந்துச்சு. நீங்க போய் அவருக்கு ஆறுதல். ஆமாம், மனசை விட்டு இதுலேருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வாங்க, நான் தைரியம் கொடுத்தேன். நம்ம நிற்கிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலுச்சாமிபுரத்தில் பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபருடைய 2 குழந்தைகள். அந்த தாய் தான் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம வலைதளத்தில் பார்த்துருப்போம். இன்றைய தினம் விஜய் போய் நேரில் சந்திச்சுட்டு வந்தீங்களே, விஜய் என்ன மாதிரியான உபசரிப்பு கொடுத்தாரு, என்ன பேசினார், வருத்தம் தெரிவித்தாரா, ஏன் கரூருக்கு வர முடியல அப்படின்ற காரணத்தை என்ன சொன்னார், தனிப்பட்ட முறையில் உங்களை அறையில் சந்தித்ததா சொல்கிறாங்களே, என்னதான் உங்கள்கிட்ட விஜய் என்னதான் உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்ற விவரத்தை தான் நம்ம கேட்குறதுக்காக இப்போ வந்தோம். வந்த உடனேயே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விவரமாக, பேட்டி எடுக்கலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் அவங்க கொந்தளிச்சாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசணும், என்னதான் உங்களுக்கு கோபம், என்ன அவங்க சோசியல் மீடியா மேலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு கோபம், என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் ஐயா அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டோம். அவர் இப்போ நம்ம பேசுகிறதையும் கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் நீங்கள் வீடியோவெல்லாம் எடுக்காதீங்க என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களோட அனுமதியை கேட்டு அவர் பேசுகிறத ஆடியோவாக நம்ம அதை ரெக்கார்ட் பதிவு பண்ணோம். அவர் எதுக்காக அந்த ஆடியோவாக கொடுத்தாரு, ஏன் வீடியோவாக அவர் கொடுக்கலை அப்படின்றதுக்கான காரணத்தையுமே அவர் சொன்னார். சில ஊடகங்கள், சில மீடியாஸ் 2 பெண் குழந்தைகளை இழந்துட்டு அவங்க ஆதங்கத்தில் இருக்கும்போது பேசும்போது தன்னுடைய முகபாவனை சிரிக்கும்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க ரொம்பவும் கலக்கமாக, ரொம்பவும் அநாகரிகமான முறையில் அவதூறாக பரவி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்பட்டார். அதுதான் எந்த ஒரு மீடியாவும் இங்கே பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அதே நேரத்தில் விஜயை போய் சந்திக்கிறதுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை அவர் ஆடியோவாக பதிவு செஞ்சதை அவருடைய அனுமதியோடு இந்த இடத்துல நம்ம அதை நமக்கு உங்களுக்கும் திரைப்படுத்தி காட்டுறோம். அந்த ஒலியை கேளுங்க. விஜய் பார்க்க போனேன். போய் ஒரு நைட் அங்கே போய் இறங்கினோம். போய் இறங்கிட்டு ரூம் கொடுத்துருந்தாங்க நட்சத்திர ஹோட்டலில். நைட்டு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குடும்பத்தோடு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு காலையில் திருப்பி எல்லாம் சாப்பிட்டு திருப்பி அங்கே போய் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டு திருப்பி விஜய்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு ஒவ்வொருத்தராக பார்க்க விட்டாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தனா ஒரு ஃபேமிலி பார்த்து விடுறாங்க. அதாவது நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம பிள்ளைய போட்டா வச்சுட்டு அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. அவரு கட்டி பிடிச்ச அழுகுல நம்மளால ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு ஃபேமிலியை தான் கூப்பிடுறாரு. அவரு அழுகுறாரு. அவரு அழுகுற அப்படி எல்லாம் இல்லை. போகும்போது நம்ம குழந்தைங்க போட்டா அவங்களே அந்த 2 போட்டா அவங்க எடுத்து போட்டாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து நம்மளை உள்ள அனுப்புகிறாங்க. ஆமாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பையில் நம்ம அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கல அவர் என்னன்னா சின்ன பிள்ளை மாதிரி போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் போட்டாவே கொடுக்க மாட்டேன்ட்டார். போட்டாவே கொடுக்கல. அப்புறம் திருப்பி நான் தான் பிடிங்க விடுங்க சார் போட்டா விடணும்னு. அப்புறம் முடியாத சூழ்நிலை காலை கூட பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுங்க. ஐயோ நான் அந்த வேலையே வேண்டாம், நீங்கள் எதுவும் தவறு வேண்டாம், கம்பெனி உட்காருங்க, நான் உட்கார வச்சுட்டு இன்னும் அவர் சாப்பிடல. சொல்லப்போனால் நேற்று ஃபுல்லாகவே அவர் சாப்பிடல. நம்ம கூட சாப்பிட்டான். அப்புறம் நான் தைரியம் சொல்லிட்டு வந்தேன். பறி கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க
அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என் செல்லத்துக்கெல்லாம் இழந்துட்டனே, அதுதான் அவர் இன்னும் மனநிலையிலேருந்து வெளியே வரல. ஏன் செல்லத்துக்களை இழந்துட்டனே அப்படிங்கிற வார்த்தை தான் வராது. அதாவது உண்மைதான். இப்போ அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவன் விஜய் ரசிகருங்கிறான். அந்த மனநிலையில் அவரை பார்க்க போனால் சிந்திக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அவனுக்கு என்ன தெரியும், நான் விஜய் ரசிகருங்கிறேன். அவன் இன்னும் 10-15 வருஷம் போய் ஓட்டு வரும், அவன் இப்போயே விஜய் ரசிகருங்கிறேன். அப்போ நம்மளவே நம்ம பிள்ளை வசம் மாற வச்சிருச்சா இல்லையா? அந்த ஆறுதல் விஜய்க்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஆறுதல் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதாவது நீங்க போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமை இருந்துச்சு, நீங்க போய் அவருக்கு ஆறுதல். ஆமாம், மனசை விட்டு இதுலேருந்து வெளியே வாங்க, இதுலேருந்து மீண்டு வாங்க. உங்களுக்கு அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாரோ, உடனே கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காருங்க. சும்மா ஒரு மனுஷன் நம்ம அது இது 1000 பேர் சொல்லுவாங்க, நான் ஏற்றுக்க தயாரில்லை. கண்ணீர் அவர் பாட்டு கடன்னு சம்மந்தமெல்லாம் அழுகிறாரு. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் ஜலத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன், போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு, நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. இப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட ஒரு தவறான நோக்கத்தில் நம்ம எதை வச்சு பேச முடியும்? யாராக இருந்தாலும் அதான் நம்ம நேரடியாக எதுவும் இருந்திருந்தால் நம்ம அந்த மனுஷனை அப்படிங்களா சில விஷயம் அவர்னால, அதையும் சில விஷயம்னால அங்கே வர முடியல, சில ரூமு கிடைக்கல, எனக்கு கரெக்டான இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னார். பரவாயில்ல, தப்பு இல்லை, இன்னமேல் இந்த இதிலிருந்து நீங்கள் எந்திரிச்சு வாங்கன்னு சொன்ன பதில் என் பதில். வேற ஏதோ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வேற என்ன குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து அந்த ஃபேமிலிக்கு மாதம் 5 ரூபா அது அக்கௌண்ட்டில் ஏறிக்கும். மற்ற படிப்பு செலவு போக்குவரத்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நாங்கள் கொடுத்த மன உறுதி என்னன்னா, இதிலிருந்து எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க, இதுலேயே இருக்க வேண்டாம், இதுலேயே இருக்க வேண்டாம், எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க. அதாவது நாங்கள் சும்மா சின்ன பிள்ளை, உங்களுக்கு நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வாங்கன்னு நான் தகுதியும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு அதாவது ஒரு தகப்பை கொடுத்துட்டு அப்பயும் தூக்குற மாதிரி தான் இது. அந்த கண்டிஷன் தான் என் கண்டிஷன், புரியுதா? வேறு நான் அவரு தப்பான எண்ணத்தில் சொல்ல, யாரையும் சொல்ல, நாங்களும் சொல்லலை. இதான் நடந்து, இந்த இதில் இருக்க வேண்டாம், வெளியே வாங்க, வெளியே வாங்க, எதாக இருந்தாலும் வெளியே வாங்க. 2 குழந்தைகளை இறந்து உங்களுக்கு அந்த மன தைரியம் உங்களுக்கு இருக்கு. அவங்க மன உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த உங்க மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்கேருந்து அந்த ஒரு ஆறுதலுக்காக இங்கேருந்து நீங்க அங்கே போய் விஜய்க்கு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமையில அவர் அழுகுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நேரத்தின குழந்தைகள் இழந்துருச்சு, அதாவது உண்மை எது பொய் எது அது ஆண்டனுக்கு நம்மளுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதுக்கு உண்டான விசாரணை நடக்குது. அவரும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு நம்ம ஆறுதல் சொன்னார், பணம் காசு கொடுக்கறது போகிறது நம்ம ஆறுதல் சொல்கிறது. அப்புறம் ஒரு மனுஷன் முடங்கி கிடக்கிற மனுஷனை இவ்வளோ நாடே பேசின மனுஷன் இப்படியே அழுகணும். நம்மளுக்கு அந்த யாராக இருந்தாலும் நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் வருது. கருத்து சொல்றாங்க, அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி 2 கருத்து சொல்றாங்க. ஒன்று, ஆளுங்கட்சி சார்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்பா கொடுத்துருக்கணும், போலீஸ் பாதுகாப்பு கம்மின்னு சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்று அரசியல்வாதிகளும் மக்களும் இன்னொரு கருத்து சொல்றாங்க, விஜய் தரப்புல அவங்க பாதுகாப்பு ஏற்பாடு, தண்ணி ஏற்பாடு, இது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அவங்க செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. குழந்தைங்கள்லாம் உள்ள அலோவ் பண்ணாமல் வெளியிலேருந்து மனித ஜங்கிலிங் போட்டு குழந்தைங்களை உள்ள அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை வாதம், இப்போ வீட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த குழந்தை இங்கேயே விட்டு போக முடியாது, அப்போ அந்த கூடத்துக்கு போகத்தான் செய்வாங்க. ஒரு விஷயம் வேணால் தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதை வேணால் நம்ம விஜய்கிட்ட எடுத்து சொல்லலாம், ரைட்டா? அடுத்து போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா, அது உண்மை தான். ஒரு இடத்துல நின்றுன்னு சொன்னாங்களாமே, போலீஸ் முன்னாடியே நின்றுங்க, அதையும் தாண்டி இங்கே நெருக்கடிக்கு வந்தாங்க. சும்மா எதுக்கு அது இதுன்னு ஓட்டிக்கு 4வது கிராஸ் தான் என் ஃபேமிலி நிற்கிது. காட்டுங்க, உங்கள் ரோன் கேமரா பறக்க விட்றீங்களா, காட்டுங்க, நான் கூட பார்த்துக்கிறேன். நான் தான் தப்பாக சொல்கிறேன்னு என்னமோ அதுவும் தெரில, காட்டுங்க. வேணுமில்ல, அதாவது மாங்காய் கடிச்சோமா பிடிச்சோமான்னு பேசக்கூடாது. ரீசன் தவறு நடந்துருச்சு, அடுத்து இந்த தவறுகள் வரக்கூடாது. என்னோட இது அதுதான். நான் இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளின்னு அந்த வார்த்தைக்கே வரல, புரியுதா? எல்லாம் நல்ல மனுஷனுக்கு தான், இன்னமேல் இந்த தவறுகள் வரக்கூடாது. அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரே எழுப்பிடணும். வரட்டும், போகணும், தப்பு கிடையாது. இளைய தலைமுறை துடிச்சிக்கிட்டு இருக்குது, வரட்டும். அவரும் கொஞ்சம் நாளைக்கு என்னத்தை சாதிக்க போகிறார் நாட்டில். இன்றைக்கி இந்த நாளைக்கு போனால் நாளைக்கு இந்த நாளானிக்கு வேணால் வரட்டும்ப்பா. என்ன மோசமாக போகுது, நம்ம ஒன்றும் மறிக்கணுங்கிறதே தேவையில்லை. இதே நேரத்தில் அந்த கமெண்டில் இப்படி அவதூறாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக நல்ல மனுஷனாக இருந்தால் சிந்திச்சு செயல்படணும். நானும் பேச எனக்கும் தெரியாமல் இல்லை. அதாவது என் குடும்பத்தை தரக்கரவாக போட்டது
அது ஒரு நாயை வேணும், அது நான் சிபிஐட்டு கொடுப்பேன். அது புரியுதா? அதுக்கு உண்டான நீ போட்டுக்கிறீங்களா, நாளைக்கு அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன். அது கேஸ் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி ஒப்படைப்பேன். ஆனால் தப்பான கருத்தில் நான் அவங்கள சொல்லலை. அவங்க எதனால் போட்டாங்க, என்ன நோக்கத்தில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது நான் சிபிஐ இவங்களாம் வரையில், நீதிபதி வரையில் நான் ஒப்படைப்பேன். இது எதனால என் குடும்பத்தை இப்படி போடணும்னு நான் ஒப்படைப்பேன். என்னோட இது அதுதான். வேணும் சார்பாக நாங்கள் இந்த குழந்தைங்களை இழந்துட்டு பாடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை பதிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. விஜய் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு, காலில் விழுந்தாரு. ரொம்பவும் அவங்களுக்கு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. பெருமாள் ஐயா வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்தாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன்னமும் வந்து அவங்க என்னன்னா, விஜய் வந்து கரூரில் களத்தில் நிற்க வேண்டும். இந்த இடத்துல எங்க ஒரு களங்கம் ஏற்பட்டதோ அதே இடத்துல முக்கியமா இங்க இருக்கிற ஆளுமையை எதிர்த்து இந்த இடத்துல போட்டியிடணும். அதுதான் இந்த 41 உயிர்களுக்கும் ஆத்மா சாந்தி அடையும் ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவையும் அவங்க வந்து நமக்கு ஒளிப்பதிவாக கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.